ஏத்திதான் ஓட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு குறை கிடக்கு போகணும். சரி நாளைக்கு போயிடாத, ஒழுங்கா பள்ளிக்கூடம் வந்துரு. புதுசா பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்றான். ஆனா எந்த அந்த கிரகத்துக்கு எதுக்கு போயிட்டு நாளைக்கு புதுசா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை வருதாமா? பிள்ளையா? பிள்ளைனதே பணத்தை விட வாய தொலைக்கையா. ஆமாடா பிள்ளை தாண்டா வருது. நாளைக்கு உளவாட்ட போனேன்னு வச்சுக்க, பிள்ளை போச்சு. ஒழுங்கா பள்ளிக்கூட சத்தியமா உளவாட்டு போக மாட்டேன். பிள்ளைதான் பார்க்க வருவேன். நீ பொழைக்கிற வேண்டாம், சீக்கிரம் பொழைச்சுக்குவேன். சரி மச்சான். சரி நான் போய் மாட்டை புடிச்சு கட்டிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்க வந்த. ஸ்கூல் போறியா? எங்கடா இந்த கருப்பட்டி 5 மணிக்கெல்லாம் வர்றேனியா? எங்க காண? பிள்ளை வேற கூட்டிட்டு வர்றேனியா? எங்கடா எவனையும் காண? இந்த வாத்தி கூட்டு மண்டை வேற எங்கேயும் காணாமே. சரி அப்படி படுப்பான், பொழுது விட்ட எந்திரிக்கலாம். நான் வரேன் தெரியாம படுத்து இருக்கிறேன். பள்ளிக்கூடத்துல படிக்க போய் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்கிற காரம் முடிச்சு நாய். எங்க பள்ளிக்கூடத்துல இதத்தான் பண்ணுவேன். சரி சரி, நம்ம கிளாஸ்ல இருக்குது 2 பேரு, நீ ஒண்ணு கருப்பி ஒண்ணு. எங்கடா கருப்பி காணா? ஏன் ஒரு பிள்ளை வருது நீங்கல்ல, அத பாக்க குளிக்க ஆத்துக்கு போயிருக்கியா? ஆத்துக்கு போய் குளிக்கிறானாக்க மச்சான் நேராச்சு. என்ன மச்சான் இதை கேள்வி கேட்கிறேன்? அவனா அவன் கிடக்குறேன், நான் பாத்துக்கிறேன். என்ன நான் வாத்தியாரு என்னை கேட்காம உள்ள வந்து அவனோட பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா லேட்டு? ஐயா நீ வாத்தியார் இன்னைக்கு வந்துருக்கீங்க, நாளைக்கு போறீங்க, ஊருக்குள்ள நாங்க போய் பாத்துக்கணும்ல. சரி மணி எத்தனையாவது? நீ வாட்டுக்கு வந்துட்டு இருக்கிற. மணி 8 அடிச்சு. ஏய் நீ அடுத்து என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியும்டா, என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியும். சரியா லேட்டு? ஐயா ஒரு பிள்ளை வேற பள்ளிக்கூடத்துக்கு வருதுன்னு சொல்லிவிட்டீங்களா? நானு சரி நல்லா தேய்ச்சி குளிச்சு நல்ல விளையேன்னு வரலான்னு. யார் நீ நல்ல விளையாடுன்னு? ஆமாங்க நல்ல விளையேன்னு வரலான்னு சரி ஆத்து குளிக்கு போலான்ட்டு போனதுங்க. சரின்னு போய் சோப்பு வாங்கலான்ட்டு கடையை பார்த்தா கடை பூட்டி இருக்குது. நானுமே சரி போய் சோமூர்னாச்சு செங்கல் நல்லா சுட 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 வெந்துட்டு இருந்தது. அவன் ஒரு 4 செங்கலை எடுத்து தேய்ச்சி நாச்சு குளிச்சுட்டு வந்து போன ஆத்துல நல்ல உச்சாந்தலையில இருந்து உள்ளாங்கல தேய்ச்சி குளிச்சுனுங்க. 3 செங்கல் போட்டு ஒரு செங்கலை வச்சுட்டு அப்படியே மல்லாக படுத்துனுங்க. வேட்டி ஆத்தோட வச்சு ஆட கருவாந்திர பிடிச்சுனா போய் தொலைதுன்னு வந்து தொலை வேண்டியதானே. எனக்கு அவ்வளோ பெரிய வேட்டி இருக்கும்போது இத்தனாண்டு டவுசர் இருக்குன்னு கழட்டி சரிட்டு நானு வேட்டி பிடிக்கலான்னு ஆச்சுலயே போனா வேட்டி மேலே ஏறுது கீழே இறங்குது, மேலே ஏறுது கீழே இறங்குதுங்க. வேட்டி பிடிச்சவாடே இல்லைங்க. அப்புறம் கடைசியா போய் மாயனூர்ல நின்னுங்க. வேட்டி மாயனூர்ல போய் நின்னுச்சு. நம்ம மாயனூர்ல அங்க இருக்கிற மாயனூர்ல ஆமாங்கண்ணா நம்ம மாயனூர்ல நின்னுது. அது போய் நமக்குன்னு பிடிச்சுங்க. ஒருத்தர் தலைங்க ஏன்னு பார்த்தா அவரு மண்டங்கால வேட்டிங்க. நானும் கேட்டா அவரு என் வேட்டிங்கிறாருங்க. நான் இருந்துட்டு என்னனுங்க இல்ல இல்லைங்க என் வேட்டிங்க, பள்ளிக்கூடம் போற நேரம் ஆச்சுங்க, வேட்டி கொடுங்க வேட்டிங் கொடுங்கன்னா அவரு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. அவரை புடிச்சு கடிச்சு வச்சுட்டு வேட்டி கூட்டிட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் ரோட்டுக்கு வந்தா பசங்கானா ராடிங்கானா சைக்கிளிங்கானா வண்டிங்கானா நான் எப்படித்தான் பள்ளிக்கூடம் வச்சேன். அப்புறம் போய் புளிய மரம் நல்ல ரவல் போய் படுத்த கால் நீட்டிட்டு வெய்ய சுளீர்னு அடிச்சுது. எந்திரிச்சு பார்த்தேன். வெய்ய எங்க அடிச்சுது? மூஞ்சிலிங்க. மூஞ்சிலியா? ஆமா மூஞ்சில சுளீர்னு அடிச்சுது. அப்புறம் எட்டி பார்த்தேன், ஒரு ராரி வந்தது. ராரி எட்டி பார்த்தா டிரைவர் யாருன்னு தெரியல. டிரைவர் யாரு குள்ளைங்களா, அதனால தெரிய மாட்டேங்குதுங்க. யாருப்பா அந்த டிரைவர்? அது யாருக்கு தெரியல. நம்ம தினேஷ் மேல. அப்புறம் ஆமா நிறுத்துவோமா நிறுத்துவோமா மாப்பிள்ள ஓடுறாங்கிறாரு. அவரு
வண்டியில பிரேக் இல்லையம்மா. நானும் ஓடியாந்துங்க. கடைசியா ஏறி நின்று நிறுத்தி விட்டாருங்க. நானும் ஒரு செங்கல் மீதி இருக்குங்களா அதை போட்டு நிறுத்தி விட்டேனுங்க. ஏறி உக்காந்த வண்டியில அவர் இருந்துட்டு, மாப்பிள்ள ஏன்டா இங்க வந்தீங்கன்னாருங்க. குளிக்கலான்னு வந்த மாமா, ஆட்டோட வந்துட்ட மாமானுங்க. சரி உக்காரு மாப்பிள்ள, திருப்பூர் வாழ மண்ணறக்குன்னாருங்க. ஐயோ நான் பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லணுங்க. அவரு மாப்பிள்ள உன்னை திருப்பூர் இருக்கிற காலேஜ்ல உன்னை இறக்கி விடுனாருங்க. ஐயோ மாமா, காலேஜ்ல பிள்ளைங்க வராது, எங்க பள்ளிக்கூடத்துல 4 பேர் புதுசா ஒரு வெள்ளைன்னு ஒரு பிள்ளை இருக்காமா, அதை பார்க்கணும்னு நான் வாரி வேமா ஓட்டுமாவானுங்க. அவரு இப்படியே ஓட்டுறாருக்கா. நானு மாமா உன்னை பிள்ளைக்காக கூட்டிட்டு போற வேமா ஓட்டுன்னு சொன்னீங்க. மாப்பிள்ள என்னை கூட பிள்ளை பக்கத்துல உட்காரன்னு சொன்னாருங்க. நான் இருந்துங்க மாமா வாத்தியாருக்கு ஒரு பீடின்னு ஒரு தீப்டி வாங்கி கொடுத்துன்னு சொன்னீங்க. உடனே வண்டி நிறுத்தி விட்டுங்க. அப்ப பிள்ளையா குடிச்சிச்சுங்க. வண்டி நிறுத்தி ஓடி போய் பீடி தீப்டி வாங்கி விட்டாருங்க. அப்புறம் நான் என்ன பண்ணா, மாமா வேகமா ஓட்டு மாமா, இல்ல பிள்ளை ஓயிருன்னு சொன்னங்க. அவரு ஓட்டுனாரு பாருங்க, என்ன வேகம். ரோட்ல ஒருத்தர் வர முடியல. அண்ணன் வேகம் வந்து நிறுத்தினாருங்க. வெளியே நிக்கிறாருங்க. நான் போய் கூட்டி வந்துடுறேன். எங்கடா ஒரு நில்றா, நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம தினேஷ் பாபு கூட்டியார. ஏன்னா ஏன் ரோட்லயே ஆமாதுன்னா மாடு மச்சானு கூப்பிடுப்பான். அந்த கதையில இருக்கு. ஏன் கேட்டா இவ்வளவு பெரிய கதை சொல்றீங்க. அது எப்படியா கூட்டு போருங்க, நாமே கூட்டியாரு. வந்து ஒரு கதை சொல்லி ஒரு பீடி ஓடிச்சான். கதை இல்லைங்க, நீ என்னை பார்த்து மண்டு விட்டுருப்பீடா. சரி சரி மண்டாலும் சரி மல்லாட்டியும் சரி. சரி நம்ம அவசரப்படுறத சரி நான் அக்கனே பேசுறீல்ல, ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்லு. நான் தாத்தா யாரா? கருப்பி சொல்லு. ஒரு நாய் கருப்பி வாங்க. ஒரு நாய் பாரு ரோட்ல நாயை குறுக்க விட்டு 2ஆ உடஞ்சு எறியணும் பாரு. ஐயா சொல்லுங்க ஐயா. நான் கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு பதில் என்னன்னு சொல்லு. என்ன கேட்டியா? உங்க தாத்தா பேர் என்னன்னு கேட்டா வச்சா. எவ்வளவு கேட்டானுங்க? ஆனா குருட்டு முண்டை இதுவே தெரியாதா? ஆதியாரு குருட்டு முண்டைங்கிறாளே. ஐயா எங்க தாத்தா ஜாக்சன். ஜாக்சனா? தமிழ் தாத்தா ஊரே சாமியார் ஐயரம். எங்க தாத்தா சுத்த வெள்ளாள கவுண்டரா. யார பார்த்து ஐயருங்க ஆதியார் அடிக்கிறாரு. என்ன அடிச்சுட்டீங்க? எங்க தாத்தா யாராவது சொல்லி பாராடி வீட்டை தாண்டி போக முடியாதே. அங்க தாங்க உக்காரி அம்மா, உக்காரு அப்படியே உக்காரு. சரி இன்னைக்கு இப்படியே ஓட்டி விட்டீங்க, மணி அடிச்சிச்சு, வீட்டுக்கு போ, நாளைக்கு வரேன். இன்னைக்கு போனோம்னா பிள்ளைய பாக்க நீ ஒழுங்கா இங்கே நம்ம பெச்சுட்டு எடுத்தாங்க. இங்கே போய் பெருத்தலாம் மச்சா. துண்டே இருக்கு பெச்சுட்டு இருக்கு. துண்டை வச்சு போடு, நம்ம பெச்சுட்டு எடுத்தாந்துறேன். சரி மச்சா. சீக்கிரம் படுமச்சா, தூக்க கண்ண கட்டு. காத்தால பள்ளிக்கூடத்துக்கார போகணும். நல்லா கால் நீட்டு. சரி மச்சா. என்ன வேலை? ஐயோ சாமி. சரி பிள்ளை வர அப்படியே குந்த வச்சு உக்கார். அடுத்து இன்னொரு பிள்ளை இருக்கா? இருக்குதப்போ பாட்டு போடு. இந்த கருப்பட்டி கூட வந்தாரு நாவா கருப்பை என்னடா கையா பாத்துட்டு இருக்கிற? பெட்டிக்கிட்ட எழுதி வச்சிருக்கியா? ஐயா
ஐயா நானாச்சும் கைத்தான் பார்த்தேன் அவ குடும்பமே நடத்துறியா என்னையே புடிச்ச ஒரு பிள்ளை வந்துருக்கு மாட்டீங்க ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கு அந்த பிள்ளைக்கு? ஐயா அந்த பிள்ளை சேனல்ல பார்த்து பயந்துச்சுன்னு பக்கத்துல உட்கார வச்சுங்க. ஐயா கொசுக்கு அடிக்குதுன்னு பக்கத்துல வாங்கினாங்க. நீங்க 2 பேரும். ஆமாங்க, அதுக்கு பாதுகாப்பா. ஆமாங்க பிள்ளை வேற பதவி பாபான்னு வச்சா நான் போய் பக்கத்துல உட்காந்துட்டுங்க. பிள்ளை பேர் என்ன தெரியுமா? யாருங்க தெரிய பால்கோவா. பால்கோவா ஐயா கடிச்சிருக்க ஆள் யாருன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் அப்படியே உட்காருறோம். உட்காருறா உட்காரு. அவனி எந்திரிக்க முடியும். உட்கார், என் சேர்ல உட்கார். உட்கார். வாத்தியார் பண்றா தெரியுமா? தெரியுமா? அது போன வருஷம் அடிச்சு 4 வருஷம் சொல்லி தரேன். அது ஆறு எங்களுக்கு சரியா? நீ போ. ஐயா இருந்தாலும் எனக்கு இப்பதான் ஆ சொல்லி கொடுத்துறீங்க. சொல்லி கொடுங்க. நீ சொல்லி கொடுத்து போன வருஷம் பாஸ் ஆகிட்ட. அடுத்த வருஷம் சொல்லி தரேன். இந்த வருஷம் உனக்கு லீவ். ஐயா இந்த வருஷம் ரெஸ்ட் நான் பிள்ளைய பாத்துக்கிறேன். அது நான் பாத்துக்கிறேன். நீ பாங்க. அடுத்தது ஏய் நீ அடங்க மாட்டியா? பக்கத்துல நீ என்ன பண்ற? நேரா கோயம்புலி போ. எனக்கு ஒரு டீ, பாப்பாக்கு ஒரு பால். பால் தானா? பால்ரா. சரிங்க வாங்கிக்கிற. அப்புறம் எனக்கு ஒரு மெதுவடை. பாப்பாக்கு ஒரு பருப்பு வடை. பால்ல சக்கரை அதிகம். சக்கரை அதிகம் தானே? சாமி சக்கரை அதிகம். நான் பேசிட்டு இருக்கிறேங்களா? எல்லாரும் நீங்க பார்த்து பயந்துச்சுன்னா பரவாயில்ல. எனக்கு சக்கரை அதிகம். உங்களுக்கு சக்கரை இருக்குங்களா? எல்லாம் வெளியே சொல்லாத. பாப்பா பாத்து தெரியுமில்ல? ஹெல்த் பேர்ல ஊருக்காது. வாத்தியாரெல்லாம் அப்படி பேசக்கூடாது. சைக்கிள் வச்சிருக்கிறியா? கூட்டியிருக்கிறியா? சாவி கொண்டா பார்க்கலாம். நடந்து போயிட்டோம். யோ நீலாம் மனுஷனையா? சரி நானும் அவங்க கூட போயிட்டு வந்துடுறேங்க. ஆறாவதுக்கா போன் பண்றானே கரும்பு. சரி ஆமா இப்பதான் ஒரு பிள்ளை சேர்ந்துச்சு. உன்னை என்ன சொல்லிக்க? அவனோட சேரான்னு சொல்லிக்க. இந்த கார்த்தி எங்க போய் தொலைஞ்சானே? என்னடா சொன்ன? நீ டீ வாங்கிட்டு சொன்னல? ஐயா நோம்பி நாள் காலையில பூட்டிட்டாங்க. நான் என் பாப்பா என் வீட்டுக்கு கூட்டுக்கொண்டே சாங்க ஒரு டீ போட்டு கொண்டாரு. நீ ஒண்ணு பாப்பா குட்டி போய் டீ போனா நீ ஒண்ணு போடுவானா? உட்கார் இங்க உட்கார். ஐயா பாப்பா டீ போட்டு தெரியும். நான் போய் கூட்டிட்டு போய் டீ போட்டு பாப்பா என்னடா நீ கூட்டிட்டு போறேங்கிறா? அப்ப நான் என்ன பண்றேன்? நீ கேள்வி உனக்கு கேளுங்க. 2 பேர்ல இருக்குடா. நான் கூட்டிட்டு போறேன்டா எங்க தோட்டத்துக்கு. அவனு கூட்டி போறீங்களா? நீ தோட்டத்து கூட்டி போறீங்க? என்னடா நடக்குது? ஒண்ணு நீ கூட்டிட்டு போ, ஒண்ணு நான் கூட்டிட்டு போய் கேட்டு போய் கூட்டி போக கூடாது. அதான் நானே எங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்கதான் லாஜிக்கா இருக்கு. நிறுத்துக்கடா. நீங்க இப்படியே அடிச்சுட்டு இருங்க. நான் வீட்டுக்கு போய் என் புருஷங்க கேட்டு வந்துறேன். ஐயோ இப்படிதான் போன வருஷம் உங்களுக்கு நாட்டாமையா வந்தேன். ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, அதையும் அவங்களே கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் ஒரு பிள்ளைய கூட்டி வந்தாங்க, அதையும் அவங்களே கூட்டிட்டு போய் அடுத்த வருஷம் என்ன வருஷத்துல தான் வரட்டும். ஏன்டா இப்படி பண்றீங்க?